ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திற்கு அதை ஒதுக்கி இருக்கிறீர்களே, ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்காவது இது தெரியுமா? இருங்க, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே, அவங்க யாரு? முதலீடு 21,000 கோடி முதலீடு அந்த கம்பெனி யாரு? ஃபாக்ஸ்கான் தான். ஃபாக்ஸ்கான் 21,000 கோடி முதலீடுன்னு ஷூப்பா அவ்வளோ கோவம் இருந்தது தம்பி. இந்த கூகுள் வந்து இந்த டேட்டா சர்வரை வந்து அடானியோடு இணைந்து ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய முதலீடு, அன்இமேஜினபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ என்கிட்ட கூட சில அதிகாரிகள்லாம் கேட்டாங்க, தமிழர், தமிழகத்தில் பிறந்து வளர்ந்தவர், அவர் கூகுள் நிறுவனத்தின் தலைமை அதிகாரியாக இருக்கும்போது அந்த பிறந்த மண்ணுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வராமல் இன்னொரு மாநிலத்துக்கு போகிறதுன்றது ஒரு அவமானமாக இருக்குது சங்கர்னு என்கிட்ட ஒரு அதிகாரி ஃபோன் பண்ணி சொன்னார். நீ பேசு இதை பற்றி, யாராக இருந்தாலும் நம்ம சொந்த ஊருக்கு ஏதாவது செய்யணுன்ட்டு இருக்கும், இப்படி கோட்டை விடுறானுங்களே இவனுங்க, என்ன சங்கர் கவர்மெண்ட் வச்சுட்டு இருக்கிறானுங்க என்று ஒரு அப்போது அந்த அதிகாரி சொன்னேன். அப்போ பார்த்தா எங்கே இந்த கேள்வியை கேட்ட போகிறாங்களோ, அந்த அதிகாரி கேட்ட கேள்வி எல்லாரும் மனசுலையும் இருக்கும்ல, என்னப்பா நம்ம ஊருக்காரங்க பண்ணலட்டு. அதுக்காக ஃபாக்ஸ்கான் 21,000 முதலீடு. ஆனால் இந்த ஃபாக்ஸ்கான் 21,000 கோடி முதலீடு செய்வது ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திற்கே தெரியல. அவங்க நாங்கள் எப்போ சொன்னோம் அப்படின்ட்டு அன்றைக்கே ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க. இது பரவாயில்ல, சரி நடந்துருச்சு, அசிங்கமாக தான் இருக்குது, ஓகேவா, ஒரு தொழில்துறை அமைச்சர் இருந்துக்கிட்டு இப்படி போய் சொல்லி மாட்டிக்கணுன்றது விட்டு போக வேண்டியது தானே. அசம்பிளியில் போய் அது ஃபாக்ஸ்கான் இல்லை, அது ஃபாக்ஸ்கானோட வேறு ஒரு துணை நிறுவனம்னு திருப்பி போய் சொல்கிறாருன்னா இருந்தாலும் எவ்வளோ திமிரு இருக்கணும்.